ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் பிரசாந்த் ஃப்ரம் வெல்த் கிரியேட்டர். நேற்று லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு அகைன் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ரிட்டர்ன் ஆன மார்க்கெட் வந்து நம்ம நோ ட்ரேட் ஜோன் கொடுத்துருந்தோம், ட்ராப் ஜோனாக. ஸோ அதுக்குள்ளே வந்த மார்க்கெட் வந்து அதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு மார்னிங். ஸோ மார்னிங் சின்ன புல்லிஷாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் அகைன் வந்து ட்ராப் ஜோனோட அவுட்டர் சைட் போகாமல் ட்ராப் ஜோனோட டாப் சைடில் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. மறுபடியும் ரிட்டர்ன் ஆன மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து சைட்வேஸ்லேயே தான் இருந்துச்சு. பாட்டம் சைடையும் டச் பண்ண முடியல மார்க்கெட்டால். சைட்வேஸ்லேயே தான் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் அகைன் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆக ட்ரை பண்ணாங்க. பட் அகைன் வந்து ட்ராப் ஜோனுக்குள்ளே வந்த மார்க்கெட் ட்ராப் ஜோனுக்குள்ளேயே இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ இன்றைக்கி லெவல்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ லெவல்ஸ் வந்து பெருசாக டச் ஆகலை. ஒரு சைட்வேஸில் கன்சால்டேட் மூவ்மெண்ட்லேயே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ நேற்று வந்து பெரிய மூவ்மெண்ட் இருந்துச்சு மார்க்கெட்டில். அண்டு சண்டேவும் பட்ஜெட் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட்டில் இந்த வீக்லேயே 2 பெரிய டேயில் வந்து மார்க்கெட்டில் பெரிய ட்ரேட்ஸ்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி அந்த ட்ரேட்லாம் நடந்ததுக்கான ப்ரீமியம்லாம் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம்லாம் வந்து டிகே பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் இப்படி ஒர்க் ஆயிருக்கு. நாளைக்கான லெவல்ஸ் இப்போ கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. ஸோ அது தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து 25,723 25,798 வரையும் நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்குள்ளே இருக்கும்போது ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ இதை சப்போஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகி மேலே போச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,871. ஸோ இந்த லெவலையும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கட் பண்ணி, அதாவது க்ளோஸ் ஆகிறது அப்படின்னா மார்க்கெட்டை இந்த லெவலை கிராஸ் ஆகி ஒரு கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டிலும் ஓப்பன் ஆன கேண்டில் வந்து இந்த லெவலில் டச் பண்ணாமல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்த கேண்டிலில் ட்ரேட் போகலாம். ஸோ அதான் லெவல் கிராஸ் ஆகிறது. நமக்கு அப்போ தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது ஒரு கேண்டில் வந்து இந்த லைனை டச் பண்ணி மேலே போனாலும் செகண்ட் கேண்டில் வந்து இந்த லைனை டச் பண்ணாமல் அங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகணும். அப்போ நீங்கள் செகண்ட் கேண்டில் முடிஞ்சு தேர்ட் கேண்டிலில் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்படியே அடுத்த லெவல் வரையும் நீங்கள் ட்ரேடை கொண்டு போகலாம். ஸோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,944. ஸோ இந்த லெவலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவலில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகி மேலே போச்சு அப்படின்னா 26,000 அபோவ் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் 940 வந்து க்ளோஸ் ஆகாமல் கீழே அப்படியே ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து மார்க்கெட் வந்து செல் சைடில் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த லெவல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் லெவல் 25,940ங்கிறது. அண்டு ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 26,011. ஸோ இது ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். இது ரவுண்ட் ஆஃபாக இருக்கிற நம்பர் 26,000ங்கிறது. ஸோ சப்போஸ் 940 வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகி மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வர டேஸில் வந்து மார்க்கெட் வந்து 26,000 அபோவ் தான் வந்து ட்ரேட் ஆகும் 1 or 2 டேஸ்க்கு. ஸோ சப்போஸ் வந்து இந்த லெவலுக்கு 940 கீழே முடிஞ்சுது அப்படின்னா அகைன் கீழே வந்து தான் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுப்பாங்க. ஸோ நோ ட்ரேட் ஜோன்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,642. இந்த லெவலையும் மார்க்கெட் கிராஸ் ஆச்சு அப்படின்னா 25,567 செகண்ட் சப்போர்ட். நாளைக்கான ஃபைனல் சப்போர்ட் 25,496. ஸோ இதான் நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.